ட்ரம்ப் ஈக்குவல் டு ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு, பிட்காயின், ரியல் எஸ்டேட். அவர் வந்து சொல்லியிருக்கீங்க நீங்களே, அவர் ஒரு பிஸ்னஸ் ஆளுப்பா, அவர் அந்த மைண்ட் செட்ல இருந்தா யோசிப்பாரு, மற்றபடி அவர் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். நம்ம நாகப்பன் சார் கூட உட்காந்து பேசும்போது அந்த ட்ரம்ப் டாரிஃப் ஸ்பெஷல் எபிசோட்ல பேசுனீங்க. ட்ரம்ப் வந்து ஓன் கம்பெனி, இன்வெஸ்டட் இன் R&D ஸ்டேபிள் காயின். இது என்ன சார் ஆமா இப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த நாட்டில் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ரூல் கிடையாது. இருந்தா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அங்கே இருக்கக்கூடிய நிறைய பிரசிடென்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் வச்சுட்டு தான் இருந்தாங்க, இல்லாமலே இருந்திருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் புஷ் ஃபேமிலி, ஜார்ஜ் புஷ் அவங்க அப்பா பையன் 2 பேருமே வந்து இந்த ஆயில், டெக்ஸஸ் ஆயிலில் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தவங்க. இவர் வந்து இந்த மாதிரி ரியல் எஸ்டேட், ட்ரம்ப், கோல்டு, பிட்காயின், பெரும்பாலும் ரியல் எஸ்டேட் டவர்ஸ் இந்தியாவில் கூட இருக்கு, டெல்லியில் இருக்கு ட்ரம்ப் டவர்ஸ். ஸோ டெல்லி ஆர் பாம்பே ட்ரம்ப் டவர்ஸ் இங்கே இருக்கு. ஸோ ஹீஸ் அ இண்டஸ்ட்ரியஸ் பர்சன் அப்படின்னு சொல்லலாம், பிஸ்னஸ் மேன். ஸோ அதனால அதுக்கு வந்து அகேன்ஸ்டா ரூல்லாம் கிடையாது. அவருக்கு வந்து அவர் மீடியா கம்பெனிலாம் கூட வச்சிருக்காரு. ட்ரூத் சோஷியல் என்ற சோஷியல் மீடியா நெட்வொர்க், சோஷியல் நெட்வொர்க் சைட்டு ட்ரூத் சோஷியல். அவர் வந்து ட்விட்டர், எக்ஸ்லாம் போட மாட்டாரு. அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ட்ரூத் சோஷியல்ல தான் நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அது வந்து அவரோட சொந்த கம்பெனி. அது ட்ரூத் சோஷியல் நடத்துறது ட்விட்டர் மாதிரி, எக்ஸ் மாதிரி அவரோட கம்பெனி, ட்ரம்ப் மீடியா நடத்துற கம்பெனி. ஸோ அவர் பிரசிடென்டா இருக்காரு, அவரோட அறிவிப்பு வந்து ட்ரூத் சோஷியல்ல வருது, நாட் ஆன் அ கவர்மெண்ட் ஏஜென்சி சைடு. பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, ANI, அசோசியேட் நியூஸ் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி சைட்ல வராது. ட்ரூத் சோஷியல்ல போய் நீங்க பார்க்கணும் அவர் என்ன சொல்றாரு, என்ன பேச. ஸோ தட் இஸ் அலௌட் இல்லையா? அதனால வாட் கேன் வி டு அபவுட் இட்? நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுல ஏதோ மாற்றங்கள் ஆக போதான்றதை கேட்டா இல்ல. இஸ் அ பிசினஸ் மேன், ஹி இஸ் ட்ரைங் டு டூ பிசினஸ். அதுக்கு நடுவில் அவருக்கு எவ்வளவு பெனிஃபிட்ன்றதையும் அவர் ஓப்பனா பாத்துக்கிறார்.